கேளுங்களேன், இவங்க ஆரம்பத்துல இருந்தே பெரியாரியவாதத்தை பேச மாட்டாங்க. இவங்க பேசுறது பிரபாகரனிசம். 24 மணி நேரமும் விடுஜா எந்திரிச்சா பிரபாகரன் அதை பண்ணாரு, பிரபாகரன் இதை பண்ணாரு. ஐயா, அவர் எங்க நாடே கிடையாது. எங்க நாட்டுல அவரோட இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம். எங்களுக்கு அவர் அரசியல் தேவையில்ல. உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க சீமான்லாம் ஒரே கடையா போட்டு பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணிக்கங்க. இப்ப மக்கள் நீங்க எல்லாரும் இவங்களை பார்த்து என்ன கேட்கணும் அப்படின்னா, EPRLF, ஃபிளாட், டெலோ இந்த மாதிரியான இயக்கங்களை கொன்னது யாரு? அந்த இயக்கங்கள் எந்த மக்களுக்காக போராடினாங்க? இந்த கேள்வியை மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, பிரபாகரன் அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த தலைவராகவே இவங்க வச்சுட்டு போட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இத்தனை நாள் பெரியாரியவாதம் பேசுறாங்கல்ல, உண்மையாலுமே அவங்க யாரு தெரியுமா? ஈழத்துல இறுதி காலகட்ட போர்ல இறந்த பிணங்களை வச்சு பிண அரசியல் பண்ணும் பிணந்தின்னிகள். உண்மையாலுமே சொல்றேன், நேத்து ஒரு பச்சை குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொள்ள கூட இவங்க தேங்க மாட்டாங்கன்ற பயம் எனக்கு இருக்கு. அவ்வளவு ரூத்லெஸ் ஆனவங்க தான் இவங்க. ஏன்னா என்ன விமர்சனம் வச்சாலும் மைக்க கொடுத்து மைக்கு கேட்டு பதில் சொல்றவரு பெரியாரு. நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம பாடி ஷேமிங் பண்ணுவீங்க, நீங்களாம் ஒரு ப்ரொஃபஸரான்னு கேட்பீங்க அப்படின்னா அது பெரியாரியவாதமே கிடையாது, அது பிரபாகரனியவாதம், அது ஃபாசிசம், அது எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கள சுட்டு கொள்றது. இல்ல இல்ல, அவனோட விலாசம் எனக்கு அனுப்புங்க. போறம்போக்கு நாய் 10 பேர் கூடிக்கிட்டு என்னென்ன பண்றானுங்க, கேவலம். அவனோட வீட்டு அட்ரஸ் நம்பர் 1 அப்படியே ஸ்கிரீன் ப்ரொஃபைல்ல போட்டு விடுங்க. இல்ல இன்டர்நெட்ல இருக்கு, நான் வாட்ஸ்அப் குரூப்ல அதான் நான் கூலிப்பட்டோட காட்சி கொண்டிருக்கேன். எவ்வளவு பணம் சொல்றால் பரவாயில்லை, இவனுக்கு செய்வேன். ப்ரொஃபசர் பாய வழிபட்டவன் முதல். இல்ல ப்ரொஃபசரோட அட்ரஸ் இங்க பின் பண்ணுங்க, நான் எடுத்துக்கிறேன். அதுல ஒருத்தனுக்கு போட்டாதான் அடங்கும், ஒருத்தருக்கு செய்தா இல்ல அடங்குவாங்க. இவங்க நினைக்கிறாங்க சும்மா இவங்க எல்லாம் காய்ச்சிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு செய்யணும், செய்தாத்தான் அடங்குவாங்க. எரியறதை இழுத்தா கொதிக்கிறது அடங்கிடும். அவன் கையை உடைக்கணும், காலை உடைக்கணும். இங்கிட்டு போறம்போக்கு நான் என் தலைவனை பேச அமையாரு. ஆனா அவனே ஒரு கிறிஸ்டியன் போல இங்க பாருங்க. இல்ல அவன் இதெல்லாம் இருக்குதா, நான் இதுல சொல்லக்கூடாது, இன்னும் விளக்கக்கூடாதுன்ற கடை அவன் டீட்டெயில் இருக்குது. அவர் கிறிஸ்டியன் இல்லையா? அவன் கிறிஸ்டியன் இல்ல. எல்லாரும் இந்த டிபியை பாருங்க. அந்த பேர் சத்தியன் டானியல் பெரியசாமி. டானியல் வருவன் எப்படி தமிழனா இருப்பான்? இவன் ஃபேக் அட்ரஸ் இது. அடே அது ஃபேக் அட்ரஸ். டேய் எனக்கு அங்க மதுரையில இருந்து தந்தவங்க அட்ரஸ். இந்த அட்ரஸ் அவன் போட்டிருந்தவன், அவன் தான் போட்டவனது. அவன்கிட்ட போட்டு அவன் ப்ரொஃபஸர் அண்டு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தவன் அப்பேக்குள்ள அடுத்ததா அட்ரஸ். போன்ல சொன்னதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பண்றீங்க. பேட்டன் பசங்களோட கைக்கு போயிடும். நான் வேணா என்கேஎஸ் பார்த்து நாகரிக அரசியல் பண்ணிட்டு இருக்கான், ஆனா பசங்க உதய்புச்சர் மாதிரி. Evening, cunts. உதயநிதி. Daddy song.